ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஆர் சேனல். ஹாப்பி பேரண்டிங், ஹாப்பி லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ட் நான் இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோவோடு தாங்க வந்திருக்கேன். அது என்னென்னு பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம ப்ரெக்னன்சி டிப்ஸ் போட்டுட்ருக்கோம், பேபி கேர் டிப்ஸ், பேபி ஃபுட் ரெசிபிஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகள் அவங்களோட தொப்புளில் ஆயில் வைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுதுன்னு பார்க்கலாம். ஸ்பெஷலி வந்துட்டு நான் யூஸ் பண்ண என்னோடய கர்ப்ப காலத்தில் நான் யூஸ் பண்ண ஆயில்ஸ் தான் வந்துட்டு நான் இங்கே ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணாமல் ஆயில் எதையும் வந்துட்டு நான் இங்கே அதை பற்றி என்னால் சொல்ல முடியாது இல்லைங்களா. ஸோ வந்துட்டு நான் யூஸ் பண்ண ஆயில்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணேன், அதனால் என்னென்ன பெனிஃபிட் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஏன் தொப்புளில் ஆயில் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட உடம்புல இருக்கிற எல்லா நரம்புகளோட மையப்புள்ளி வந்துட்டு தொப்புளில் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அந்த தொப்புளில் ஆயில் வைக்கிறதுனால நம்மளோட உடம்புல ஏதாவது நரம்புகள் வந்துட்டு துவண்டு போய் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்ம வைக்கிற எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு நம்ம நரம்புகள் வழியாக போய் அதையே நல்லா வலுப்படுத்துதாமா. அப்படி வலுப்படுத்துறதுனால நம்மளோட உடம்புல வந்துட்டு அந்த நரம்புகள் எல்லாம் சீராக ரத்தம் வந்து பாய்ந்து நம்மளோட உடல் உறுப்புகள் எல்லாமே வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. இதனால தான் வந்துட்டு நாம் தொப்புளில் ஆயில் வைக்கிறோம். சரி வாங்க, என்னென்ன ஆயில் நான் வச்சேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய், இது வந்துட்டு ஒரு 3 சொட்டு வந்துட்டு நம்ம தொப்புளில் வச்சு அதை சுற்றி ஒரு 3 இன்ச்சுக்கு நல்லா இப்படி ரொட்டேட்டிங் டைப்பில் மசாஜ் பண்ணி விடுங்க. அப்படி ஒரு 4-5 தடவை மசாஜ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா வந்துட்டு இந்த கண் சூடு, கண் வலி வர்றது, இந்த நம்மளோட ஸ்கின்லாம் வந்துட்டு ட்ரை ஸ்கின் ஆயிடுது இல்லைங்களா, சருமம்லாம் வறண்டு போயிடுறது, கண் எரிச்சல் இப்படிலாம் இருக்கிறதுலாம் வந்துட்டு இந்த தேங்காய் எண்ணெய், நெய் இதெல்லாம் வைக்கிறதுனால வந்துட்டு சரியாகுங்க. தேங்காய் எண்ணெய் வந்துட்டு இதை விட இன்னொன்று கேட்டிங்கன்னா வந்துட்டு நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி கொடுக்கும் நம்மளோட ஸ்கின்னை. அது மட்டும் இல்லாமல் ஈரப்பதமாக வச்சுக்கும். நம்மளோட உடம்பு வந்துட்டு வறண்டு போயிருக்குது, நம்ம யூஸ் பண்ணுற சோப்புனாலேயும் சரி, அண்டு நம்ம நிறைய ஸ்கின் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதனாலையுமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து சரும வறட்சி ஏற்படும். அண்டு இந்த கர்ப்ப காலத்தில் வந்துட்டு நம்ம நிறைய தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்போம், நிறைய ஸ்வெட் ஆகும். இந்த வெய்ய காலத்தில் வந்துட்டு நம்ம நிறைய தண்ணி குடிச்சோம்னாலுமே வந்துட்டு நம்மளுக்கு பற்றாக்குறையாக இருக்கும். இந்த வெய்ய காலத்தில் அது மட்டும் இல்லாமல் இந்த சரும வறட்சி அப்படிங்கிறது சாதாரணமான ஒன்று. ஸோ இந்த தேங்காய் எண்ணெய் வைக்கிறதுனால நம்மளுக்கு அதெல்லாம் வந்துட்டு சரி பண்ணி கொடுக்குதுங்க. தேங்காய் எண்ணெய் அண்டு நெய் இது ரெண்டுமே நான் யூஸ் பண்ணினேன். அதாவது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு நாள் நெய் வைக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு நாள் தேங்காய் எண்ணெய் வைங்க, அப்படி வைங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் யூஸ் பண்ண ஆயில் வந்துட்டு விளக்கெண்ணெய். எல்லாருக்குமே தெரியும் விளக்கெண்ணெய் வந்துட்டு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியான ஒன்றுன்னு. அது இந்த வெயில் காலத்தில் நம்ம விளக்கெண்ணெய் வைக்கிறது ரொம்ப 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 முக்கியங்க. இந்த விளக்கெண்ணெய் வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா அதே பெனிஃபிட் இதுலேயும் இருக்குது. கண் வறட்சி நீங்கும், கண் பார்வை வந்துட்டு நம்மளுக்கு தெளிவடையும். அதே மாதிரி கண் பார்வை குறைபாடு ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் சரி செய்யும். உடல் சூட்டை வந்துட்டு குறைக்கும். அதே மாதிரி இந்த உடல் சூட்டுனால வர்ற அந்த பாதங்களெல்லாம் வெடிப்பு வரும், பித்த வெடிப்பு, அது எல்லாமே சரியாகும். இந்த தலைமுடி ரொம்ப ப்ரெக்னன்சி டைமில் கொட்டுங்க, அந்த தலைமுடி பிரச்சனைகளும் சரியாகும். அண்ட் அதே மாதிரி ப்ரெக்னன்சி டைமில் கால் குடைச்சல், கால் வலி இருக்குங்க, அதையும் வந்து இது சரி பண்ணி கொடுக்குது. அந்த டயர்ட்னஸையும் சரி பண்ணும். அதே மாதிரி நம்மளோட கர்ப்பப்பை வந்துட்டு நல்லா வலுவாக உறுதியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உடல் சூடு குறையும். அதே மாதிரி நம்ம நைட்டு இப்படி தொப்புளில் எண்ணெய் வச்சுட்டு தூங்குறதுனால நீங்கள் எண்ணெய் வச்சிங்கனாலும் சரி நல்லா தூக்கம் வருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நன்மை வாய்க்கிறதோட மட்டும் இல்லாமல் நம்மளோட குழந்தைக்கும் வந்துட்டு இந்த மாதிரியான பெனிஃபிட் எல்லாமே நம்மளோட குழந்தைக்கும் கிடைக்குங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம இப்படி ஆயில் வச்சுட்டு தூங்குறது நல்லது. அண்ட் அடுத்த எண்ணெய் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆலிவ் ஆயில் வைக்கிறதுனாலே வந்துட்டு நம்மளுக்கு உடல் சூடு வந்து குறையுது, முடி கொட்டுறது குறையுது, நல்ல தூக்கத்தை கொடுக்குது. அதே மாதிரி ட்ரை ஸ்கின்னு, கண் வறட்சி இதெல்லாம் வந்து தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆலிவ் ஆயில் வந்துட்டு நீங்கள் ப்ரெக்னன்சி அதாவது டெலிவரி ஆனதுக்கு அப்புறமே வந்துட்டு நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு நம்மளோட ஸ்கின்னில் ஏற்படுற தழும்புகள் இருக்குது இல்லைங்களா, காயப்பட்ட வந்த தழும்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தழும்பாலும் சரி, அந்த தழும்பை வந்துட்டு மறைய வைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அந்த டெத் ஸ்கில் சொல்லுவாங்க இல்லைங்களா, டெத் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இறந்த செல்கள், அது எல்லாமே வந்துட்டு ரிமூவ் பண்ணி
நம்மளோட புது செல்கள் உருவாக வச்சு அந்த தழும்புகள் எல்லாத்தையுமே வந்துட்டு மறைக்குதாமாங்க. ஸோ இந்த ஆலிவ் ஆயிலும் நான் யூஸ் பண்ணேன், அதனால் நான் இங்கே ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த 3 எண்ணெயுமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரியான பெனிஃபிட் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் நீங்கள் தொப்புல வைக்கிறதோட மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட பாதங்கால் இருக்குது இல்லைங்களா, அந்த பாதங்காலே ஒரு 3 சுட்டு எடுத்துகிட்டு அம்மாவோ இல்லை நம்மளோட ஹஸ்பண்ட் நம்ம கூட யாராவது இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள அப்ளை பண்ணி சொல்லுங்கள். என்னோடய ப்ரெக்னென்சி டைமில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு டெய்லி இது பண்ணிகிட்டே இருந்தார். அண்ட் ஒரு 1 வீக் பண்ணோடனே வந்துட்டு அவர் அவங்க கை வைக்கிறாங்க அப்படின்னாலே வந்துட்டு பேபி வந்து அவங்கள அடையாளம் கண்டுக்குவாங்க. அது ஒரு மாதிரி வந்துட்டு அசைவுகள் எல்லாமே தெரியும். அவங்க கை சுற்றி வந்துட்டு ரொட்டேட் ஆகிற டைமில் அவங்களும் வந்துட்டு அசைஞ்சு கொடுப்பாங்க. ஸோ பேபி வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஈஸியாக. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்ஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் சொன்ன மாதிரி தொப்புளுக்கு வைக்கிறதோட மட்டும் இல்லாமல் ஒரு 4 சொட்டு எண்ணெய் எடுத்துகிட்டு உங்களோட உள்ளங்கால்லேயும் வந்துட்டு 2 காலையும் நல்லா தேய்ச்சி விட சொல்லுங்கள். அப்படி தேய்க்கிறதுனால வந்துட்டு இதே மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்கும். உடல் சூடு குறையும், நல்ல தூக்கம் வரும். இந்த ப்ரெக்னன்சி டைமில் கை கால் வலி எல்லாமே வந்துட்டு குறையுங்க. இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நம்புகிறேன். அண்ட் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேறொரு நல்ல வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.